திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த விவசாயி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் பக்கத்து வீட்டிலேயே வசித்து வந்த உறவினர் ஓராண்டுக்கு பிறகு சிக்கியிருக்கிறார். துப்பு கிடைக்காமல் திணறி வந்த போலீசார் குற்றவாளியை கண்டுபிடித்தது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள எல் வலையப்பட்டியைச் சேர்ந்தவர் 54 வயதான சின்னையா. விவசாயியான இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி இரவு தனது வீட்டிற்கு வெளியில் தூங்கிக் கொண்டிருந்தார். இருளுக்குள் இருந்து சத்தமில்லாமல் வந்த உருவம் ஒன்று கையில் இருந்த அரிவாளால் தூங்கிக் கொண்டிருந்த சின்னையாவை சரமாரியாக குத்தி காயப்படுத்திவிட்டு தப்பியோடியது. இந்த கொடூர தாக்குதலில் சின்னையா குடல் சரிந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் விழுந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு தொடர் சிகிச்சை பெற்று வந்த சின்னையா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். யார் கொலை செய்தது, இரவில் வந்த மர்ம நபர் யார், தடம் தெரியாமல் கொலையாடி தப்பியது எப்படி என ஒன்றும் புரியாமல் போலீசார் திணறி வந்தனர். இந்த கொலை வழக்கில் ஒரு துப்பு கூட கிடைக்காமல் கடந்த ஓராண்டாக போலீசார் திணறி வந்தனர். இதனிடையே நத்தம் காவல் நிலையத்திற்கு புதிய காவல் ஆய்வாளர் பொறுப்பேற்ற பின் வழக்கு விசாரணையை மீண்டும் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். போலீசாரின் சந்தேக வட்டத்திற்குள் வந்த நபர்களை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் சின்னையா வீட்டில் அருகில் வசித்து வந்த உறவினர் ரமேஷ் என்பவர் முன்னுக்கு பின் முரணாக உளறியிருக்கிறார். அவரை ஸ்பெஷலாக கவனித்ததில் அனைத்து உண்மைகளையும் பொலவென கொட்டிவிட்டார். உயிரிழந்த விவசாயி சின்னையாவிற்கும் உறவினர் ரமேஷுக்கும் இடையே நீண்ட நாட்களாக நிலம் தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த பிரச்சனையில் அடிக்கடி இருவரும் சண்டை போட்டு வந்ததை கிராமத்தினர் சிலர் பார்த்திருக்கின்றனர். சம்பவத்தன்று இரவு குடிபோதையில் இருந்த ரமேஷ் சின்னையாவை தீர்த்து கட்டிவிடுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அதே ஊரைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை அழைத்துக் கொண்டு சின்னையா வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த சின்னையாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அப்போது உடன் வந்த தினேஷ் அப்பகுதியில் யாரும் வருகிறார்களா என நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார். தாக்குதலில் குடல் சரிந்து வெளியே வந்ததும் செத்துவிட்டார் என நினைத்து அங்கிருந்து ஓடிவிட்டனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலையை அரங்கேற்றிவிட்டு சத்தம் காட்டாமல் அருகிலேயே வசித்து வந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.